இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தெரேசா இஸ்தாக்கியோ வெர்ச்சேரி என்று சொல்லப்படுகிற ஒரு புனிதையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. தெரேசா இஸ்தாக்கியோ என்று இவரை நம்ம சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் பிறந்தது இத்தாலி தேசத்துல 19வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதையாகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். 6 குழந்தைகளில முதல் பிள்ளையாக பிறக்கிறார். அதனால குடும்பத்தினருடைய அன்பும் ஆதரவும் இவருக்கு நிரம்ப கிடைத்தது. மிக இளைய வயதில் இருந்தே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவராய் இவர் விளங்கினார். பிறகு பெற்றோருடைய அனுமதியோடு புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையில சேர்ந்து துறவியாக இவர் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறார். தன்னுடைய தாழ்ச்சியாலும் பொறுமையாலும் புனிதத்தாலும் சபையில மிக உயரிய பதவிகளை இவர் அடைந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல தொழில் புரட்சி ஏற்பட்ட ஒரு காலகட்டம். அதனுடைய ஒரு காரணமாக குடும்பங்களில் வறுமை நிலவிய ஒரு காலம், பெண்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த ஒரு காலச்சூழல். ஆகவே அந்த ஒரு காலச்சூழலுக்கு ஏற்ப இறைவனுடைய குரலை கேட்டு காலத்தின் அறிகுறிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இவர் ஒரு துறவு சபையை தொடங்குகிறார். திரு இறுதிய ஆண்டவருடைய புதல்விகள் என்கிற அந்த துறவு சபை என்பது பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிற, பெண்களுக்கு கல்வியை கொடுக்கிற, பெண்களை சமுதாயத்துல உயர்த்துகிற ஒரு பணிகளை செய்த ஒரு துறவு சபையாகத்தான் அதை நம்ம பார்க்கிறோம். இன்றளவும் இந்த சபை உலகமெங்கும் பரவி இருக்கிறது. பல நாடுகளில் இவர்கள் இன்னும் பெண்களுக்கான கல்வி பணி, சமுதாய பணி மற்றும் மருத்துவ பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதையினுடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெண்களுக்கு மதிப்பு அளித்து அவர்களுக்கான பாதுகாப்பையும் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஒரு உறுதிமொழியை ஏற்க இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிகவும் ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு நீங்கள் மற்றவர்களை பார்த்து தீர்ப்பிடாதீர்கள். 2வது மன்னியுங்கள். 3வது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி இந்த மனித வாழ்க்கையில நாம் தந்தையாகிய கடவுளை மிக நெருக்கமாக பின்பற்ற வேண்டும் என்பதையத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது தந்தையாகிய கடவுளை போல இரக்கம் உள்ளவர்களாக இருப்பது. இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா, அதாவது தன்னிச்சையாகவே நாம் மற்றவர்களை பார்த்து தீர்ப்பிடாத ஒரு வாழ்வை வாழ்வோம். தவ காலத்துல இது ஒரு எளிய முயற்சியாக நம்ம எடுத்து, ஒரு தீர்மானமாக எடுத்து, ஒரு ஒருத்தல் முயற்சியாக எடுத்து கூட நம்ம செய்யலாம். பார்த்த உடனேயே சிலரை முற்சார்பு எண்ணங்களோடு, அதாவது ப்ரிஜுடிஸ்ட் ஐடியாஸ் என்று சொல்லுவோம், இவர்கள் இப்படித்தான், இவங்க அந்த ஊர்ல இருந்து வராங்க, அல்லது இந்த இனத்தை சார்ந்தவர்கள், அல்லது இந்த மொழியை பேசுபவர்கள், அல்லது இவர் இவருடைய ஃப்ரெண்டு, அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதனால இவங்க இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒருவருடைய உடல் அமைப்பையும் அல்லது ஒருவர் வருகிற பின்புலத்தையும் பார்த்து அவரை அநியாயமாக தீர்ப்பிடுகிற ஒரு நிலையில தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மற்றவர்களை தீர்ப்பிடாத ஒரு வாழ்வு தான் தவக்காலத்தினுடைய நல்ல ஒரு உயர்த்தல் முயற்சி என்பதை முதல் செய்தியாகவும், 2வது செய்தியாக நாம் பிறரை மன்னித்து வாழ வேண்டும். மன்னியாமல் இருப்பது பிறருக்கு நம்ம கொடுக்கிற தண்டனை அல்ல. மன்னியாமல் இருப்பது நமக்கு நாமே கொடுத்து கொள்கிற தண்டனை என்பதை புரிந்து கொண்டு மன்னிக்கிற ஒரு மனநிலையில தான் மகிழ்வு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு பிறரை மன்னித்து வாழ 2வது ஒரு செய்தியாக இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். 3வதாக இன்றைக்கு நம்ம பிறருக்கு கொடுத்து பழக வேண்டும். தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று பிறரன்பு செயல்கள். அன்புமிக்கவர்களே, எப்பொழுதுமே நம்முடைய கரம் உயர்ந்து இருக்க வேண்டும், கொடுக்கிற நிலையில இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலுமே மற்றவர்களிடத்துல பெறுகிற சூழலில் நம்ம இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வண்ணமாகத்தான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் கொடுங்கள். உங்களுக்கு எந்த அளவியால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு 3வது செய்தியாக நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, சமீபத்துல தாய்லாந்துல ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்துல ஒரு ஊர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு வீடு மட்டும் அங்கே தனித்து நிற்கிறது. அந்த வீட்டினுடைய கூரையின் மீது ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிறான். அந்த சிறுவனை காப்பாற்ற படகுல, ஹெலிகாப்டர்ல செல்லுகிறார்கள். அந்த சிறுவனை ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் காப்பாற்றுவதற்கு முன்பாக. சிறுவன்
முற்றிலும் அழிந்து கொண்டிருக்கிற, வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட இருக்கிற ஒரு வீட்டினுடைய கூரை மீது அமர்ந்திருக்கிறான். தன்னுடைய உயிருக்கே ஆபத்து, தனக்கு உதவி கிடைக்குமா என்று கூட அந்த சிறுவனுக்கு தெரியவில்லை. ஒரு 2-3 வயது தான் அந்த சிறுவனுக்கு இருக்கும். ஆனால் அவனுடைய மடியில எதை இறுக்கி பிடித்திருக்கிறான். அந்த மடியில அவன் ஆசையாக வளர்த்து வந்த ஒரு நாய்க்குட்டி இருக்கிறது. தன்னுடைய நண்பனாக இருக்கிற அந்த நாய்க்குட்டியை அவன் இழந்துவிடக்கூடாது, அதை ஆபத்துல விட்டு விடக்கூடாது என்று தான் எவ்வளவு ஆபத்துல இருந்தாலும் அந்த நாய்க்குட்டியையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாய்க்குட்டியை இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிற ஒரு காணொளி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களால் பகிரப்பட்டு கொண்டு வருகிறது. உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர்களாக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்கிற இன்றைய நற்செய்தி வாசகம் இதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, இரக்கம் இன்றைக்கு விலங்குகளுக்கு கூட இருக்கிறது, மனிதர்களாகிய நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனித நேயத்தோடு நம்முடைய தந்தையாகிய கடவுளை நாம் நெருக்கமாக பின்பற்ற இரக்கம் உள்ளவர்களாய் வாழ்வோம். வானக தந்தையினுடைய உண்மையான பிள்ளைகளாக மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.